வணக்கம். இது சென்னை வியாசர்பாடியில நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இந்த 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறதுக்கு முன்னாடி, நம்ம இங்கே போய் சைட் விசிட் போயிருக்கும்போது, ஷீட் மேலே போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க போட்டிருந்த ஷீட் ரூஃபிங் நீண்ட காலம் ஆயிடுச்சு. அந்த ஷீட்டெல்லாம் துருப்பிடிச்சு இத்து போகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. அதோட அந்த ஷீட் ரூஃபிங்காகவே அந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தாங்க. அந்த ஷீட் ரூஃபிங்காக போட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர் மேலே நம்ம சோலார் பேனலை ஏற்றும்போது, ஒரு சோலார் பேனலு 30 கிலோ நெருக்கி இருக்குது. அப்போ 6 பேனல் நம்ம போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ அந்த சோலார் பேனல் வந்துடுது. ஒரு 200 லிட்டரு வாட்டர் டேங்க் கொண்டு போய் அந்த ஷெட்டு மேலே வைக்கிற மாதிரி. அப்போது அந்த ஷெட்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இது ஒரு பிரச்சனை ஆகிடும். அப்போ அதை நம்ம வாடிக்கையாளர்கிட்ட எடுத்து சொல்லி, அந்த ரூஃபிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்க சொல்லி, அதுக்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்குற ஒரு அருமையான திட்டம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுடைய டீம் போய் அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரை அடிஷ்னல் ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு வெல்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்துட்றோம். அப்போது அந்த ஷெட்டை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே ஷீட்டு ப்ரௌன் கலராக கம்ப்ளீட்டாக துருப்பிடிச்சு போயிருந்தது. அதுக்கு மேலே ஒயிட் கலராக ரெஃப்ளெக்டிவ் கோட்டிங்கு அதை ஸ்ப்ரே பண்ணி, அதுக்கப்புறமா அந்த பேனலுக்கும் ஏற்கனவே இருக்கிற அந்த மெட்டல் ஷீட்டுக்கு நடுவில் ஒரு அடி காற்றோட்டம் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பைஃபேஷியல் பேனல் நம்ம போடும்போது ஷீட்டோடு ஒட்டி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை ஆகிடுது. ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதுக்கு வெண்ட்டு வேணும். காற்றோட்டம் பேனலுக்கு அடியில் போயிட்டு வந்தால் தான் நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும், நீண்ட நாள் லைஃப் இருக்கும். அதேமாதிரி இந்த மாதிரி பேனல் போடும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்க்ரீட் ரூஃப் மூலிமா இந்த பேனல் மேலே நீங்கள் இந்த கார் வாஷர்மோ அந்த மாதிரி போன்ற நல்ல ப்ரெஷர் கன் மூலிமா நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். அதுக்கான ஆக்சஸும் இங்கே இருக்குது. ஸோ காற்றோட்டமும் இருக்கணும், அந்த பேனலை போய் பார்க்குறதுக்கான ஆக்சஸ் இருக்கணும், பேனலை மெயின்டைன் பண்ணிக்கணும், ஸ்ட்ரக்சர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நீண்ட நாள் உழைக்கக்கூடிய ஒரு சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் நம்ம போட்டுறோம். எல்லா விதங்களையும் நம்ம யோசிக்கிறோம். அந்தந்த கஸ்டமருடைய சைட்டில் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்கிறோம், அதை நம்ம பொறுமையாக வாடிக்கையாளருக்கு எடுத்து சொல்லும்போது அவங்க அதை ஒத்துக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தீர்வுகளை நம்ம கொடுக்குறோம். அப்போது ஒரு சோலார் பிளேட் இன்ஸ்டாலேஷன் போகும்போது நிறைய வேலைகளை சேர்த்து பண்ண வேண்டியிருக்கு. பெயிண்ட் அடித்து கொடுக்க வேண்டியிருக்கு, வென்டிலேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கு, ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு, சிவில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி பல்வேறு விதமான வேலைகளை நாங்கள் டர்ன்கீ பேசிஸில் செஞ்சு கொடுக்குறோம். ஒரு வேலை நீங்கள் கொத்தனார்கிட்ட கொடுங்க, ஒரு வேலை நீங்கள் வெல்டர்கிட்ட கொடுங்க அப்படின்னு இல்லாமல் பெயிண்டிங்லேருந்து எல்லாமே நம்ம டீம் ரொம்ப தெளிவாக பண்ணி முடிச்சிருவாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆன்டி ரெஃப்ளெக்ஷிங் கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா பக்கா ரெஃப்ளெக்ஷன் பேனலுக்கு அடியில் கிடைக்கும். ஏற்கனவே இந்த சோலார் பேனல் எல்லாமே ஒரு 30 to 40% டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், ஒளி புகக்கூடியதாக தான் இருக்கும். அந்த மாதிரி புகுந்து கீழே ஷீட்டில் போகக்கூடிய அந்த ரெஃப்ளெக்ஷன் பேனலுக்கு பின்பக்கம் கிடைக்கும்போது ஒரு 10% வரைக்கும் அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கும். நீங்கள் 3000 வாட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா 3300 வாட்ஸு. ஏற்கனவே இருந்த ஷீட்டோட நிலமை இந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த ஒயிட் கலர் அடிக்கும்போது ஒரு 10% அதிகமான ப்ரொடக்ஷன் கிடைக்குது. கீழே எப்படி நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தெரியும். அடிஷ்னலாக நம்ம வெல்டிங் வச்சு அதுக்கான சப்போர்ட் எல்லாமே கொடுத்து இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு ஒர்க்கிங் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது இது லைஃப் டைம் ப்ராஜெக்ட். ஏதோ நம்ம 2 நாள் திருவிழாக்கு லைட்டு போட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. இது பர்மனெண்ட்டாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நமக்கு மின் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த மாதிரி இடங்களில் நம்ம சோலார் போடும்போது மிகுந்த சிந்தனையோடு நம்ம போட வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த இன்வெர்ட்டர் வைக்கக்கூடிய இடங்கள் பல இடங்களில் நமக்கு கிடைக்கிறதில்ல. காற்றோட்டமான வசதி, வெயில் படக்கூடாது நேரடியாக, அதே நேரத்தில் மழை நீரும் நேரடியாக இந்த இன்வெர்ட்டர் இந்த பாக்ஸ் மேலெலாம் பற்றக்கூடாது. அது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம பண்ணி கொடுக்குறோம்.
சோலார் பேனல் போட்டுட்டோம், இதில் பிரச்சனையே வராதா? அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிரச்சனையே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குமா? அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே எதிர்பார்க்கணும். குறிப்பாக சோலார் பேனலை துடைக்காமல் போட்டுட்டீங்க, 3 மாதம் ஆயிடுச்சு, மழையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் ட்ராப் ஆகிடும். மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போல்லாம் ரொம்ப 5000 6000 இந்த கார் வாஷர் நிறையா கிடைக்குது. அதை நான் வாஷ் பண்ணி பார்த்தேன், உள்ளபடியே நல்லா க்ளீன் ஆகுது. அதேமாதிரி இந்த கார் வாஷுக்குரிய ஃபோம் இருக்குல்ல, அது இந்த சோலார் பேனல் மேலே இருக்கக்கூடிய அழுக்குகளை நல்லாவே போக்கிடுது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி பர்பஸாக நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த பிரேக்கரு இதெல்லாம் சேஃப்டி டிவைஸ். அது மாதிரி இந்த ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், இதுக்குள்ளெல்லாம் சர்ஜ் ப்ரொடெக்டர்னு ஒன்று இருக்குது. அளவுக்கு அதிகமான வோல்டேஜ் மின்சாரம் வரும்போது அந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து சேஃப்டிக்காக கட்டாகி பேர்ன் ஆகிடும். திரும்ப நீங்கள் புதுசாக ஒரு சர்ஜ் ப்ரொடெக்டர் போடணும். இது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடியது. நான் சோலார் போட்டுட்டேன் சார், போயிட்டு 6 மாதம் கழித்து வந்து பார்த்தா 2 மாதம் உற்பத்தி இல்லாமல் கிடக்கு, என்ன சோலார் சிஸ்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்டாலரை பார்த்து நம்ம கேள்வி கேட்டு புண்ணியம் இல்லை. இதை மானிட்டர் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. தினமும் பச்சை லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா, ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கா இப்படிங்கிறதையாவது பார்க்கலாம். அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்க எனக்கு பில்லு கரெக்டாக வந்துட்டுருக்கா அப்படிங்கிறதையாவது பார்க்கலாம். பெரும்பாலான இடங்களில் மொபைல் ஃபோனில் வச்சு கொடுத்துட்றோம். இப்போ இங்கே கொடுத்துருக்குற இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷனே இல்லாமல் போனால் கூட ப்ளூடூத் மூலிமா எல்லா ஆண்ட்ராய்டுலேயும் ப்ளூடூத் இருக்குது. அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்றைக்கி ப்ரொடக்ஷன் ஆகிருக்கான்னு ஒரு 5 செகண்டு 10 செகண்டு மானிட்ரு பண்ணிங்கன்னா போதும். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே எதிர்பார்த்துருங்க. என்னென்னலாம் காரணமாக ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை வயரு மேலேருந்து கொண்டு வந்துகிட்ருக்கோம், ஏதோ ஒரு காரணத்தினால மற்ற மெயின்டெனன்ஸ் வேலைக்கு வந்தவங்க பிடுங்கி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளாம் எதிர்பார்த்துருங்க. பிரேக்கர் போகலாம், சர்ஜு போகலாம், வயர் கட் ஆகலாம், பேனல் அழுக்காகலாம், வோல்டேஜு அந்த ஃபேஸில் வராமையே இருக்கலாம், மற்ற ஃபேஸில் வந்துக்கிட்டு இருக்கலாம். அதனால் பல விதங்களில் இந்த சோலார் பவர் ஜென்ரேஷன் உற்பத்தி கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவ்வப்போது மானிட்டர் பண்ணிக்கோங்க. பல லட்ச ரூபா செலவு பண்ணி போடுறோம். இப்போ 3 கிலோவாட்டுனா 2,10,000 வந்துடுது. அந்த 2,10,000 நம்ம முதல் போட்டு வைக்கும்போது அதை அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சிங்கன்னா பல ஆண்டுகளுக்கு நல்ல மின் உற்பத்தி கொடுக்கும்.